பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி நம்ம யாரெங்கே வலைவலியோட 50வது காணொளி. இதுவரைக்கும் நம்ம யாரெங்கே வலைவலிக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து பரந்த உள்ளங்களுக்கும் பல்லாயிரம் நன்றிகள். இனியும் உங்களோட ஆதரவு இதே போல் தொடரும், இதோட அதிகமாக தொடரும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த 50வது காணொளியிலேருந்து நம்ம ஒரு புதிய செக்மெண்ட் கொண்டு வரோம் நம்ம யூடியூப் சேனலில். அது என்னன்னாக்கா, ஆஹா இது வேறயா சொல்லவே இல்ல. வழக்கம் போல் நம்ம தலைவர் ஸ்லாங்கில், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய மென்பொருள்கள், அந்த மென்பொருள்களுக்கு புதுசாக அப்டேட்ஸ் வருது இல்லையா, அந்த அப்டேட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மேம்படுத்தல்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட், தனியாக ஒரு செக்மெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வலைவலி, என்னோட பேர் MVP. அப்புறம் இந்த பகுதி ஆஹா இது வேறயா சொல்லவே இல்ல. ஓகே, இப்போ நம்ம புதிய KDEnLive 20.12 நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டை லோட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக போட்டோம்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, அந்த வீடியோட ப்ராஜெக்ட் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த KDEnLive நீங்களே பார்க்கலாம். அபவுட் KDEnLiveல பார்த்தோம்னாக்கா வெர்ஷன் 20.12 20.12. ஓகே, இதுதான் நம்மளோட புதிய அப்டேட்டட் வெர்ஷன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த அப்டேட்டில் நிறையவே முக்கியமான மேஜரான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான முதன்மையானது சேம் ட்ராக் ட்ரான்சிஷன். அது என்ன சேம் ட்ராக் ட்ரான்சிஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேம் ட்ராக் ட்ரான்சிஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பழைய வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, இது பழைய வெர்ஷன் KDEnLive. இதில் சேம் ட்ராக்கில் ட்ரான்சிஷன் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு ட்ரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு குறைந்தபட்சம் 2 ட்ராக் தேவைப்படும். பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோ கிளிப், இது ஒரு வீடியோ கிளிப். இந்த 2 வீடியோ கிளிப்பையும் நம்ம இது மாதிரி ஓவர்லேப் பண்ணி வைக்கிறதுக்காக நமக்கு 2 ட்ராக் தேவைப்படும், V1 V2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படி நம்ம வச்சுட்டா தான் இந்த மேலே இருக்கிற கிளிப்போட இந்த இடத்துல ஒரு கார்னரில் கிளிக் பண்ணிக்க அப்படின்னாக்கா நமக்கு இது போல் ஒரு கம்போசிட் ஸ்ட்ரிப்பு ஆட் ஆகும். ஆனால் இது போல் ஒரு ட்ரான்சிஷன் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு 2 ட்ராக் தேவை. பிலோவில் ஒரு ட்ராக், அப்பரில் ஒரு ட்ராக். அப்போ தான் இந்த ட்ராக்லேருந்து அந்த ட்ராக்குக்கு இந்த ஸ்ட்ரிப் மூலயமா ட்ரான்சிஷன் நடக்கும். எத்தனை ட்ராக் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டரிங் டைமும் சரி, டைம்லைன் பர்ஃபார்மன்ஸும் சரி குறையும். ஓகேவா, அந்த 2 ட்ராக்லேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இது கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதை இந்த அப்கிரேடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அப்கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் இங்கேயே 2 ஸ்ட்ரிப்பு வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு வீடியோ கிளிப், இது ஒரு வீடியோ கிளிப். இந்த அப்டேட் மூலயமா நம்ம ஒரே ட்ராக்கை யூஸ் பண்ணி ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு அழகாக ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம். அது எப்படின்னாக்கா, முதல்ல நீங்கள் எந்த கிளிப்லேருந்து எந்த கிளிப்புக்கு ட்ரான்சிஷன் ஆகணுமோ அந்த கிளிப்பை இது போல் ஒட்டி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிளிப்பை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே புதுசாக ஒரு டூல் கொண்டு வந்திருக்காங்க. டைம்லைன் டூல் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக்ஸ் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட்கட் கீ U. ஓகே, நீங்கள் இது போல் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பை கீபோர்டில் ஷார்ட்கட் கீ Uவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த அடுத்தடுத்த 2 கிளிப் ரெண்டுத்துக்கும் காமனாக சேமான அளவில் ஒரு ட்ரான்சிஷன் ஸ்ட்ரிப்பு நமக்கு ஆட் ஆகிடும். இதுதான் சேம் ட்ராக் ட்ரான்சிஷன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதோட ப்ரிஃபரன்ஸ், இதோட எடிட்டெல்லாம் நம்ம இங்கே எஃபெக்ட் அண்ட் காம்போசிஷன் ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே டிஃபால்ட்டாக லூமா அப்படின்ட்டு இருக்குது கம்போசிஷன் டைப்பு. அதை நம்ம வேரியஸ் டைப்பில் மாற்றிக்கொள்ள முடியும், அல்லது லூமாவாக இருந்தாலும் ஓகே தான். அப்புறமேட்டு வைப் மெத்தடு டிஃபால்ட்டாக எங்கே டிசால்வ்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இது கொஞ்சமாக மறைஞ்சு அது வரும், அந்த மாதிரி டிசால்வ்னு இருக்குது. இந்த டிசால்வ் அப்படிங்கிறத நம்ம வேரியஸ் டைப்பில் மாற்றிக்க முடியும். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம எது வேணுமோ பயன்படுத்திக்க முடியும். இப்போ இந்த எஃபெக்டை பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகே, இது போல் நமக்கு ட்ரான்சிஷன் ஆகுது. அப்புறமேட்டு இது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த சாஃப்ட்னஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹார்டு எட்ஜாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் எட்ஜாக இருக்கும். ஓகே, இது போல் சேம் ட்ராக்கில் நம்ம ட்ரான்சிஷன் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த அப்டேட் ரொம்பவே உதவுது. இதனால் நம்ம ஒரே வீடியோ ட்ராக்கை பயன்படுத்தி நம்ம ட்ரான்சிஷனையும் மேற்கொள்ள முடியும். கம்மி ட்ராக்லேயே நம்ம எடிட்டிங்கை முடிக்க முடியும். அதனால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், ரெண்டரிங் டைமும் குறையும். ஓகே, இந்த சேம் ட்ராக் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்லேயும் ஒரு சில பக் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்ஸில் வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், ஜூம் எஃபெக்ட்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டு, இது போல் வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் நமக்கு
சரியாக வேலை செய்யலை. ஒரு சில சமயங்களில், பெரும்பாலான நேரங்களில் சரியாக வேலை செய்யுது. ஒரு சில சமயங்களில் இந்த சேம் ட்ராக் ட்ரான்சிஷன் சரியாக வேலை செய்யலை. அப்போ நீங்கள் வந்து அந்த 2 கிளிப்லேயும் இருக்கிற எஃபெக்டெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு பக்கு தான். அடுத்த மாதம் ரிலீஸில் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு KDE டீம் வந்து சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு மேஜரான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்டைட்டிலிங் டூல். சப்டைட்டில் அப்படின்னாக்கா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சுருக்கமாக சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு மொழியில் ஒரு வீடியோ பண்ணுறோம். அந்த மொழி தெரியாதவங்களும் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா கீழே வந்து எழுத்துக்கள் போடுவாங்க இல்லையா, ஒரு டிரான்ஸ்லேஷன் போல். அதுதான் வந்து சப்டைட்டிலிங் அப்படிங்கிறது. அதை வந்து இது வரைக்கும் KDEnLiveல செய்ய முடியாமல் இருந்தது. அந்த வசதியை இப்போ நம்ம KDEnLiveல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எப்போதும் போல் நம்ம டைம்லைனோட ட்ராக்கோட டூல் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே லாஸ்ட்டில் ஒரு கீபோர்டு போல் ஒரு ஐக்கான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எடிட் சப்டைட்டில் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எல்லா ட்ராக்குக்கும் அபோவில் சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ராக் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, இந்த ட்ராக் க்ரியேட் ஆகுது. இந்த ட்ராக்கில் நீங்கள் இது போல் வந்து டைரெக்டாக டைம்லைன்லேயே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்ஸை வந்து ஆட் பண்ணி அதை எடிட் பண்ணி சப்டைட்டில் ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. நான் இந்த ஆடியோஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வார்த்தையை சப்டைட்டிலாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல இந்த ப்ளே ஹெட்டு டைம்லைன் கர்சரை வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் வந்து ஆட் ஆகுது. அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்பை மறுபடியும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஹலோ அப்படின்னு ஆட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வரும்போது எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் நம்ம இங்கே இதையும் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் ஆட் ஆகணும், சப்டைட்டில் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல டைம்லைன் கர்சரை வச்சுட்டு உங்களுக்கு இங்கே சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேனலே ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட் சிம்பிள் கொடுத்தீங்க, இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிப்பு வந்து ஆட் ஆகும். ஓகே, இங்கேயே நீங்கள் சப்டைட்டிலில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இங்கே ரைட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே அந்த டெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு சப்டைட்டில் வந்துடுச்சு. இந்த ஒவ்வொரு சப்டைட்டிலோட அளவை வந்து நீங்கள் எங்கள் டைம்லைன்லேயே வந்து விஷுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் துல்லியமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே பொசிஷன் எண்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மேனுவலாக எத்தனாவது செகண்டில் அந்த இது ஆரம்பிக்கணும், எத்தனாவது செகண்டில் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும். அப்புறமேட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், என்னென்னமோ பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சப்டைட்டிலிங் டேப் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் சப்டைட்டிலில் வந்து கொடுக்கும்போது இது மாதிரி பெருசாக வச்சுக்கிட்டு தேவையில்லாதப்போ நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்க முடியும் எப்போதும் போல். ஓகே, இப்போ நம்ம வந்து டைம்லைன்லேயே எப்படி ஒரு சப்டைட்டிலில் ஒரு வீடியோவுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லாமல் இந்த டைம்லைனில் க்ரியேட் பண்ணல, ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சப்டைட்டில் ஃபைலை இங்கே யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். 2 ஃபைல் ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணுது இம்போர்ட் பண்ணுறதுக்கு. SRT ASS அப்படிங்கிற 2 ஃபைல் ஃபார்மேட்டு சப்டைட்டில் ஃபைல் ஃபார்மேட்டை வந்து நம்ம KDEnLiveக்குள்ளே இம்போர்ட் பண்ணி இங்கே சப்டைட்டில் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய சப்டைட்டிலில் வந்து SRT அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில் ஃபார்மேட்டில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் மட்டும் இருக்காமல் வேர்ல்டு வைடாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வீடியோஸுக்கு சப்டைட்டில் கொடுக்கலாம் KDEnLive யூஸ் பண்ணி. அப்படி சப்டைட்டில் கொடுத்த பிறகு நீங்கள் உங்கள் KDEnLive ஃபைலை எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அதே டைரக்டரியில், இப்போ நான் வந்து இந்த டைரக்டரியில் வந்து KDEnLive ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து .srt அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ க்ரியேட் பண்ண சப்டைட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு சப்டைட்டில் ஃபைலாக நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு பக்கத்துலேயே வந்து சேவ் ஆகிடும். அந்த சப்டைட்டில் ஃபைலை வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் நீங்கள் சப்டைட்டில் செக்ஷனில் அப்லோடு பண்ணுறது மூலயமா உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு சப்டைட்டில் ஆட் பண்ண முடியும். ஓகே, இந்த சப்டைட்டில் டூல் வந்து கச்சிதமாக வேலை செய்தால் எந்த பக்குமே இல்லையானாக்கா இதுலேயும் பக் இருக்குது. ஏன்னா இந்த ஃபீச்சரே வந்து ஒரு புது ஃபீச்சர் தான் KDEnLiveக்கு. ஸோ அதை வந்து அடுத்த மாதம் சரி பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கீபோர்டு ஐக்கானே இல்லாமல் போகலாம், தெரியாமல் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த டைம்லைன் டூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள், கான்ஃபிகர் டூல் பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த டயலாக் பாக்ஸில் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கீபோர்டு ஐக்கான், அதாவது சப்டைட்டில் டூல் ஐக்கானை வந்து விசிபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுபோல் பல முக்கியமான விஷயங்கள் நம்ம வீடியோஸுக்கு இடையில வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல முக்கியமான விஷயம் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாகவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த மெயின் ஃபீச்சர் யூசபிலிட்டியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் புதிய KDEnLive வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைம்லைன் ஸ்னாப்பினஸ், அதாவது டைம்லைன் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்னாப்பியராக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரொம்பவே வேகமாக ஒரு லேகே இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் அந்த சப்டைட்டில் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இந்த கீபோர்டை மறுபடியும் கிளிக் பண்ணிக்க அப்படின்னாக்கா அது ஹைட் ஆகிடும். இந்த யூசபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ப்ராஜெக்ட் பெயினில் ஒவ்வொரு கிளிப் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இம்போர்ட் பண்ண கிளிப்புக்கெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி ஏற்கனவே ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு இது இந்தந்த வகை அப்படின்னு பிரித்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ஃபைல்லாம் அங்கே வெளியே வச்சுருக்கேன். சில டைட்டில் கிளிப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ராக் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ட்ராக் 2 ஃபுல்லாகவே நான் வந்து டைட்டில் கிளிப்புக்காகவே பயன்படுத்தியிருக்கேன். இந்த ட்ராக் முழுக்க வந்து டைட்டில் கிளிப் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வந்து டைட்டில் கிளிப் எல்லாத்தையுமே வந்து KDEnLive உருவாக்கி அதை டைட்டில் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் வந்து ஆடியோ ட்ராக் 2 வந்து ஃபுல்லாக நான் வந்து SFXக்காகவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அப்போ வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் பெனில் ஒரு 2 சவுண்ட் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸாக பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலையே ஃபியூச்சரில் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியறதுக்காக இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவோம், கேட்டகரைஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறது கூடவே வந்து விஷுவலாக ஒரு கலர் கோடிங்லேயே நம்ம கேட்டகரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கலர் டேக்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பெனில் இந்த இடத்துல டேக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது போல் கலர் டேக்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கலரை டேக் பண்ணிக்க முடியும். இந்த வசதி இந்த புதிய அப்டேட்டில் தான் வந்திருக்கா சகோ அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. இது பழைய அப்டேட் வெர்ஷன்லேயே இருந்தது தான், பழைய KDEnLive இருக்கிறது தான். ஆனால் பழைய KDEnLive பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கலர் டேக் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்புக்கு வந்து நான் சயன் கலர் கொடுக்குறேன், இந்த கிளிப்புக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து இந்த இடங்களில் வந்து ஒரு டாட்டாக நமக்கு தெரியுது, அவ்வளோதான். வேறு எதுலேயும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த புதிய அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம இங்கே ப்ராஜெக்ட் பின்னில் ஏதாவது ஒரு கலர் டேக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த கிளிப்பை இங்கே எத்தனை துண்டாக டைம்லைனில் பயன்படுத்தினாலும், இப்போ இந்த கிளிப்பு தான் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைலு, இந்த ஃபைலை தான் நான் வீடியோ ட்ராக் 1 ஃபுல்லாக பல துண்டுகளாக பயன்படுத்தியிருக்கேன். அப்போ இந்த ஒரு கிளிப்புக்கு நான் வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் டேக் கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த கிளிப்பை நம்ம டைம்லைனில் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோமோ எல்லாமே வந்து க்ரீனாக மாறிடும். ஓகே, இது வந்து நம்ம யூசபிலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு, சீக்கிரமாக எடிட் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு பயன்படக்கூடிய ஒரு அப்டேட்டு. பார்த்திங்கன்னா இது தனித்தனி கிளிப்புக்கு தான் கொடுக்க முடியுமானா அப்படியும் கிடையாது. இந்த டைட்டில் கிளிப்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் மொத்தத்துக்கும் நான் ஒரு கலர் டேக் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து நான் சயான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் கிளிப் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோமோ எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து சயான் கலர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அதே போல் இப்போ SFX அப்படிங்கிற ஃபோல்டருக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா SFX, இந்த SFXோட ஸ்ட்ரிப் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கணும் எல்லா இடமும் வந்து எனக்கு ரெட் கலரில் அந்த கிளிப்ஸ் வந்து மாறிடுச்சு. அதனால் வந்து யூசபிலிட்டியை கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கலர் டேக்கை யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் பயன்படுத்துங்க. ஓகே, அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் மைனரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான், அதை நான் டக்குன்னு சொல்லிகிட்டே போயிடுறேன். ஆடியோ தம்ப்நெயில், ஆடியோ ட்ராக்கை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆடியோ தம்ப்நெயில், அப்புறமேட்டு டூவல் சேனலாக இருந்தாக்கா செப்பரேட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோவோட தம்ப்நெயில் வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே முடிவு பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான போல் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு அட் அ டைமில் ஒரே நேரத்தில் பல ட்ராக்ஸை டெலீட் பண்ண முடியும். அந்த வசதி இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஒரு ட்ராக்கை டெலீட் பண்ண போனோம் அப்படின்னாக்கா முன்னாடி வெர்ஷனில் வந்து அதை டெலீட் பண்ணும், அவ்வளோதான் செய்யும். ஆனால் இந்த வெர்ஷனில் டெலீட் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸில் இந்த ட்ராக்கை மட்டும் டெலீட் பண்ணுறீங்களா
அல்லது வேறு ஏதாவது ட்ராக்ஸையும் சேர்த்து டெலிட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கேட்குது. நம்ம நிறைய ட்ராக்கை டெலிட் பண்ணுறோம்னா எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் நம்ம ஈஸியாக பல ட்ராக்ஸை டெலிட் பண்ண முடியும். இது பல ட்ராக் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அர்ச்சிவ் ப்ராஜெக்டில் வந்து ஒரு நல்ல அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் மெனு, ப்ராஜெக்ட், அர்ச்சிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் வந்து அர்ச்சிவ் ஃபைலாக மாற்றி வச்சுக்க முடியும். இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்ம ப்ராஜெக்ட் பின்னில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் அப்புறமேட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபோல்டரில் வச்சு நம்ம மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகே, எங்கே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல நீங்கள் எந்த ஃபைல் வச்சுருந்தாலும் அது உங்கள் ப்ராஜெக்ட் பின்னில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒரு பேக்கப் காப்பி எடுத்து உங்களோட KDEnLive ப்ராஜெக்ட் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபோல்டரில் வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ கிளிப்ஸ், இமேஜ் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடும். இதுதான் வந்து அர்ச்சிவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வந்து ஜிப்பு ஃபைல், ரேர் ஃபைலை கூட கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து ஏற்கனவே பழைய வெர்ஷனில் இருந்தது தான். இப்போ இந்த அப்டேட்டில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ராஜெக்ட் பின்னில் வந்து பல கிளிப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். எடிட்டிங்க்கு தேவைப்படும் சொல்லிட்டு. ஆனால் வந்து டைம் லைனில் நம்ம ஒரு சில கிளிப்ஸை மட்டும்தான் பயன்படுத்தியிருப்போம். சில கிளிப்ஸை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுருப்போம். அப்போ வந்து அந்த எல்லா கிளிப்ஸையுமே நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னாக்கா தேவையில்லாமல் சைஸ் தான் அதிகமாகும் இல்லையா? அப்போ அந்த சைஸை கம்மி பண்ணுறதுக்காக டைம் லைனில் எந்தெந்த கிளிப்ஸை மட்டும் பயன்படுத்தியிருக்கோமோ அந்த கிளிப்ஸை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா அச்சீவ் ஒன்லி டைம்லைன் கிளிப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் டைம்லைனில் எந்தெந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அதனால் உங்களுக்கு சைஸ் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், நான் வந்து அன்டிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ரிக்யூர்ட் ஸ்பேஸ் வந்து 119.6 MB தேவைப்படுதுன்னு கேட்குது. ஆனால் இதை நான் வந்து டைம்லைன் கிளிப்பை மட்டும் பயன்படுத்திக்கோ, தேவையில்லாம் அச்சீவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்தும்போது எனக்கு 94 MB போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் குறையுது. இது மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது சைஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பயன்படும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மைனர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட்ஸ். நம்ம எஃபெக்ட் டேப்பில் வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது போல் வீடியோ எஃபெக்ட், ஆடியோ எஃபெக்ட், கஸ்டம் எஃபெக்ட், ஃபேவரட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்ஷனில் வெல் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல, இருக்கிற எஃபெக்ட்ஸே வந்து வகை வகையாக அழகாக பிரித்து அடுக்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீப்ரிகேட்டட் எஃபெக்ட்ஸ். டீப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க எஃபெக்ட்ஸில். இந்த கேட்டகரி எதுக்கு அப்படின்னாக்கா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆகாத எஃபெக்ட்ஸு. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சர் அப்டேட்டில் வந்து தூக்க போகிறாங்க. ஸோ இது ஏன் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய KDEnLive வெர்ஷன்ஸில் வந்து இந்த எஃபெக்ட்ஸை பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபைலில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது சப்போர்ட் ஆகணும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி ஒரு பேக்வேர்டு சப்போர்ட்டுக்காக தான் இப்போ இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தூக்க போகிறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இனிமேல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரியேட் பண்ணக்கூடிய KDEnLive ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் வந்து இந்த டீப்ரிகேட்டட் கேட்டகரியில் உள்ள எஃபெக்ட்ஸை பயன்படுத்தாதீங்க. ஃப்யூச்சரில் இது சப்போர்ட் பண்ணப்படாது. அதுக்கப்புறமேட்டு புதுசாக சில எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பில்லர் எக்கோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் இந்த எஃபெக்ட்டு. இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவை வந்து டைம்லைனுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோ ட்ராக்கை மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பில்லர் எக்கோ எஃபெக்ட்டு. இதை வந்து நம்ம வீடியோவுக்கு இம்போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் வெர்டிக்கல் வீடியோலாம் செய்கிறீங்க, உங்கள் வீடியோவை நீங்கள் வெர்டிக்கலாக எடுத்துருக்கீங்க, பேக் ட்ராப்பில் இது மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பில்லர் எக்கோ எஃபெக்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிளரோட ஸ்ட்ரென்த்தனையும் நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் கீ ஃப்ரேமும் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் KDEnLive 20.12 இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு மேஜர் அப்டேட் தான். கண்டிப்பாக பயன்படக்கூடிய அப்டேட்ஸை KDEnLive டீம் நமக்காக கொடுத்துருக்கு. ஸோ KDEnLive டீமுக்கு நம்மளோட சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மூலயமா நீங்கள் இந்த KDEnLive புதிய அப்டேட்டில் என்னென்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஏதாவது சந்தேகம் அல்லது நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு எது இருந்தாலும், அல்லது வேறு எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களோட எல்லா கருத்துக்களையும் மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை படிக்க நாங்கள் ரொம்பவே ஆவலாக இருக்கோம். இதுபோல் ஓப்பன் சோர்ஸ் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யாரெங்கே வழியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்
அருங்கலை ஆற்றுக.